Hi friends, welcome to Mauni Cine Updates. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இவங்களே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாலவே நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு வதந்திங்களாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களே மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு சுற்றி இருக்கவங்களும் அவங்க எல்லாருமே சேர்ந்து கன்சல்ட் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். நாங்களே ஃபோர்ஸாக இந்த முடிவு எடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து டிவோர்ஸ் கொடுத்தப்பையும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க டிவோர்ஸ் அறிவித்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே கற்பனை பண்ணி அவங்களே ஒரு கதையை கிரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் ஃபேக் நியூஸ்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மியூசிக் கம்போசர், சிங்கர் அண்ட் ஆக்டரான ஜிவி பிரகாஷ் அண்ட் சிங்கர் சைந்தவி ரெண்டு பேருமே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ செலிபிரிட்டியாக இருந்தால் எங்களுக்குன்னு பர்சனல் விஷயம் எதுவுமே இருக்காதா, எங்களுக்கும் பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கும், மனசுங்கிறது இருக்கும். யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுமே போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து அதே மாதிரி நம்ம சைந்தவமே வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இல்லை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல, நாங்களே எடுத்து மியூச்சுவல் டிசிஷன் தான் இது. ஸோ எங்களுக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இப்போ பிரிஞ்சாலும் எங்களோட 24 இயர்ஸ் நட்பு இதுக்கப்புறமும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இவங்க 2001லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை அன்விங்கிற ஒரு பெண் குழந்தையுமே இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவலாக வந்து ஒரு கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களோட டிசிஷனை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அது அவங்களோடது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்ன அதுன்னு ஆராய்ச்சிலாம் பண்ணாமல் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களா வாழ்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். அதுதான் வந்து ஒரு ஃபேன்ஸாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஸோ அவங்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ப்ரைவேட்லாம் இருக்காதா, சுங்கன்னு கிடையாது. எந்த செலிபிரிட்டிஸ் இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க பிரச்சனை வேறையாக இருக்கும். நம்ம இவங்க பாட்டுக்கு தனியாக ஒரு கதை கட்டி விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ். நீங்களே ஒரு கதையை உருவாக்கி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களோட நேமை இன்னும் டேமேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது, அது அவங்களும் வாழணும் அவங்களுமே. ஸோ அதை வந்து வாழ விடுங்க அப்படின்னு தான் என்னோட ரெக்வஸ்ட். ஸோ அவங்களோட டிசிஷன் அது அவங்களோடது, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்.